Dear students, Vanakkam. In this video, we are going to see scattering of light and the types of scattering. Last class, we have discussed about reflection and refraction. Now we are going to see scattering. When sunlight enters the Earth atmosphere, it contains a lot of atoms and molecules and different gases present in the atmosphere that scatters the light. That is, they refract the light in all possible direction. This is called scattering of light. See the picture? அந்த இன்சிடென்ட் ரே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரல, என்ன ஆகுது, அப்படியே ஸ்கேட்டர் ஆகுது ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் கால் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். A beam of light interacts with the constituent particles of the medium. It undergoes a scattering. It is classified into two types. One is called elastic scattering and another one is called inelastic scattering. What is elastic scattering? The energy of the incident beam of the light and the scattered beam of light are same. மேலே படக்கூடிய அந்த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட்டுடைய எனர்ஜியும் ஸ்கேட்டர் ஆகி வெளிவரக்கூடிய அந்த பீம் ஆஃப் லைட்டுடைய எனர்ஜியும் சேமாக இருந்தால் தட் இஸ் கால் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். வாட் இஸ் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்? The energy of the instant beam of light and the scattered beam of light are not same. That is called inelastic scattering. அந்த இன்ஸ்டன்ட் லைட்டு மீடியாவில் பட்டு ஸ்கேட்டர் ஆகும் பொழுது அவருடைய எனர்ஜி டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ திஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு Rayleigh scattering, Mie scattering, Tyndall scattering and Raman scattering. Let us see one by one. Rayleigh scattering. Sunlight enters the earth. எப்படி வருது? அட்மாஸ்பியர் வழியாக அது வருது. ஸோ அப்படி வரும்பொழுது ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் கேஸஸால் என்ன பண்ணுது, ஸ்கேட்டர் ஆகி வருது. இதில் நமக்கு லோ வேவ் லெங்த் உடைய ப்ளூ தான் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். ஸோ தட்ஸ் வை தி ஸ்கை அப்பியர்ஸ் இன் ப்ளூ கலர். அக்கார்டிங் டு Rayleigh scattering, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. Scattering proportional to 1 by lambda 4 அப்படின்னு போட்டு. sunset and sunrise, அப்போ அது ரெட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸோ இந்த சன்லைட் ஹாவ் டு ட்ராவல் எ லாங்கர் டிஸ்டன்ஸ் இன் த அட்மாஸ்பியர் தென் அட் மூன். இப்போ ரொம்ப தூரம் அது ட்ராவல் பண்ணி எர்த்தை ரீச் ஆகிறதுனால ப்ளூ கலர் ஃபுல்லி ஸ்கேட்டர், கம்ப்ளீட்லி ஸ்கேட்டர் ஆகிறதுனால இட் இஸ் நாட் விசிபிள். ஸோ இங்கேருந்து we can see only the red. ஏன்னா அதுக்கு வேவ் லெங்த் ரொம்பவும் அதிகம். That's why when sunrise and sunset it appears red in color. See the picture. Mie scattering. Mie scattering is caused by pollen, dust and smoke, water droplets and other particles present in the atmosphere. It is responsible for the white appearance of the clouds. Sometimes நம்ம ஸ்கை ஒயிட்டாக இருக்கிறது என்ன காரணம்? பிகாஸ் all the colors when scattered we see only white color. So last class we have seen primary colors, they are mixed together, we get white color. அந்த primary color எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு எந்த கலர் மட்டும் தான் தெரியும், ஒயிட் கலராக மாற்ற முடியும். தட் ஹேப்பன்ஸ் ஹியர். வென் ஒயிட் லைட் ஃபால்ஸ் ஆன் த வாட்டர் ட்ராப், ஆல் த கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் விச் டுகெதர் ஃபார்ம் த ஒயிட் லைட். Next, Tyndall scattering.
இன்னும் கொலாய்டல். கொலாய்டல்னா அதில் ரெண்டு இருக்கணும், dispersed medium and dispersed phase. In Tamil we call it கூழ். நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் சாப்பிட்ருப்பீங்க கம்பு கூழ். அப்புறம் வாட்டரில் கம்பு மாவை எடுத்து கரைச்சி எடுத்தால் அது கம்பு கூழ். ஒன் இஸ் கால் டிஸ்பர்ஸ்டு மீடியம், தட் இஸ் மேக்ஸிமம் அமௌண்ட்டாக இருக்கணும். அனதர் ஒன் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அது மினிமம் அமௌண்ட்டாக இருக்கணும். ஏர் அப்படின்னு சொல்கிறோம், காற்றுன்னு சொல்கிறோம். நாட் ஒன்லி இங்கே ஏர், அதில் என்ன இருக்குது, இட் கண்டைன்ஸ் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ். ஸோ இந்த ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் சன்லைட் படும் பொழுது என்ன ஆகும், ஸ்கேட்டர் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் டிண்டால் ஸ்கேட்டரிங். ஸோ யூ கேன் see the ray of light, அதை நம்ம பார்க்க முடியும். see the picture. in one beaker I have water, அதில் லைட்டை பாஸ் பண்ணுறேன். see the path, அதை நம்ம போகிற வழியை பார்க்க முடியல, but it comes out. see another beaker, it is called colloids. மாவு கரைச்சி வச்சுருக்கேன், just like milky one. when I pass the light, you can see the path, அது போகிற வழி நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் அந்த மாவு வழியாக அது போகும் பொழுது அந்த லைட் என்ன ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ தட் இட் இஸ் விசிபிள். திஸ் இஸ் கால்ட் டிண்டால் scattering. Raman scattering. Sometimes when a beam of monochromatic, that is light, passes through a gas or liquid or a transparent solid, a part of rays are scattered. The scattered light contains some additional frequency or wavelength other than that of incident frequency. நம்ம லைட் ரேஸஸை பாஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, வெளிவரக்கூடிய அந்த ஸ்கேட்டர்ட் ரேஸோடைய ஃப்ரீக்குவன்சி சம்டைம்ஸ் ஹையராக இருக்குது, சம்டைம்ஸ் லோயராக இருக்குது. ஒய்? பிகாஸ் தே ஆர் இன்ட்ராக்ட், அங்கே அது வினை புரிகிறது. இதை சொன்னவர் ராமன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ராமன் எஃபெக்ட். அங்கே லைட் இன்ட்ராக்ட் ஆனதுனால தான் நமக்கு இந்த சேஞ்சஸ் ஏற்படுகிறது. வேவ் லெங்க்த்து ஃப்ரீக்குவன்சி சேஞ்சஸ் ஏற்பட என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் தே இன்ட்ராக்ட். ஸோ தட் இஸ் கால்ட் ராமன் ஸ்கேட்டரிங் ஆர் ராமன் எஃபெக்ட். இஃப் தெர் இஸ் நோ சேஞ்ச், திஸ் இஸ் கால்ட் Rayleigh's line அப்படின்னு பேர். The scatter lines having frequency equal to the incident ray frequency, it is called Rayleigh line. See the picture. Incident ray ஓட ஃப்ரீக்குவன்சியும் ஸ்கேட்டர்ட் ஆகி வரக்கூடிய அதோடைய ஃப்ரீக்குவன்சியும் சமமாக இருந்தால், சேமாக இருந்தால், that is called Rayleigh line அப்படின்னு பேர். The lines having frequency lower than the incident frequency is called Stokes line அப்படின்னு பேர். வெளிப்படுகின்ற ரேயோடைய ஃப்ரீக்குவன்சி லோயராக இருந்தால், குறைவாக இருந்தால் அது ஸ்டோக் லைன்ஸ் அப்படின்னு பேர். The lines having frequency higher than the incident frequency are called anti-Stokes lines அப்படின்னு பேர். See the picture. இந்த இன்சிடென்ட் ரேயோடைய ஃப்ரீக்குவன்சியை E0 அப்படின்னு வச்சுப்போம். ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த ரேயோடைய ஃப்ரீக்குவன்சியை ஈன்னு வச்சுப்போம். when E is equal to E0, Rayleigh line. when E is greater than E0, it is called anti-Stokes. when E is lower than E0, that is called Stokes lines. See the picture. Next, lenses. What is lens? Do you know what is mirror? What is the difference between mirror and lens? Lens is an optically transparent medium. லைட்டை பட்டு அதில் பாஸ் ஆகி வெளியில் வந்துச்சுன்னா தட் இஸ் கால் லென்ஸ். லைட்டு ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துச்சுன்னா தட் இஸ் கால் மிரர்.
இப்போ நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி மிரர், பிளேன் மிரர் அப்படின்னு பேர். முகத்தை நீ முன்பக்கம் தான் பார்க்கலாம், பெயிண்ட் தெரியாது. பட் லென்ஸுங்கிறது நம்ம போட்டிருக்க கண்ணாடி. கண்ணாடி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், படிக்கிறோம். அப்போ யூ கேன் see the object. That is the difference between lens and mirror. Light can pass through. பாஸ் ஆகி போணுச்சுன்னா அது லென்ஸ். There are two types, basically convex lens and concave lens. Convex or biconvex lens அப்படின்னா என்ன? The surface such that it is thicker than center than at the edge. சென்ட்ரா திக்காகவும் சைடில் கொஞ்சம் மெல்லிசாகவும் இருக்கும், தின்னராக இருக்கும். நடுவில் மேடாகவும் ஓரத்தில் மெல்லிசாகவும் இருந்துச்சுன்னா கான்வெக்ஸ். The convex lens is also called as converging lens. Concave or biconcave lens. The surface such that is thinner at the center than at the edges. சென்ட்ராக பார்க்கும்போது தின்னராகவும் சைடில் திக்காகவும் இருந்துச்சுன்னா that is called concave. அது நடுவில் பள்ளமாக இருக்கும். The concave lens is also called a diverging lens. Other type of lenses, plano convex lens, plano concave lens. ஒரு சைடு பிளேனாக இருக்கும், அதர் சைடு மட்டும் இந்த கான்வெக்ஸ் ஷேப் ஆர் கான்கேவ் ஷேப் இருக்கும். See the picture. Then positive meniscus and negative meniscus. So these are the types of lenses. Let us see next class. So where do we use these lenses அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அதற்கு முன் 2 கேள்வி. நம்ம விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது, பூமியிலிருந்து அதிக உயரத்தில் பயணம் செய்யும் பொழுது அங்கு மேகக்கூட்டங்கள் டார்க்காக இருட்டாக இருப்பது ஏன்? ஒரு இடத்தில் தீப்பற்றி கொண்டு எரியுது என்று நெருப்பு ஜுவாலை இருக்கிற பொழுது நாம் ஒரு ஆப்ஜெக்டை, பொருளை பார்க்கும் பொழுது அதில் ஒரு அலைவு, ஒரு ஃப்ளக்ஷேஷன் ஏற்படுகிறது இல்லையா? வெப்பமான காலங்களில் ஒரு பொருளை பார்க்கும்போது அப்படியே அது அசைகிற மாதிரி தோணுது. அதற்கு காரணம் என்ன? இந்த ராமன் வரிகள் நமக்கு எங்கே பயன்படுகிறதுனா, அறிவியல் துறையில் மிக அதிக அளவு பயன்படக்கூடியது. ஒரு வேதி சேர்மத்தினுடைய வினை எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றியும் அதனுடைய மூலக்கூறு வடிவம் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ராமன் வரிகள் அதிக அளவில் பயன்படுகின்றன. Thanks for watching. If you like, subscribe it. Thank you.